கேம்னா இந்த முட்டைக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். அவங்கவங்க இமேஜுக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்களா அந்த முட்டையில பெயிண்ட் பண்ணணும். யாரோட பெயிண்டிங் அழகா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக்கி தான் பண்ண போறா. இது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுமா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கையெல்லாம் நடுங்குது. நான் எப்படி பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. இந்த முட்டையை கீழே கீழே போட்டு உடச்சிட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் பயமா இருக்கே. சரி, ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். கடவுளே என்னை காப்பாத்து. கையெல்லாம் நடுங்குதே, என்ன வருதுன்னு எனக்கே தெரியல. ஏதோ எல்லோ கலர் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, ஏதோ போடுவோம். இப்படியே வளைவா போடுவோம். வளைவா போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றது? சரி, அப்படியே ஃபுல்லா அதை ஃபில் பண்ணுவோம். ஏதோ ஒரு கோழி முட்டையை வச்சு ஏதோ கோழியாவது வரையலாம். சரி, உடம்பு மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து கண்ணு மூக்கு எல்லாம் வச்சாதானே ஒரு உருவம் மாதிரி வரும். ஒரு கோழி குச்சி மாதிரி பார்க்க தெரியும். இது வேற எப்போ காயறது? காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்ணு மாதிரி வச்சிடலாம். அப்படியே வச்சு ஏதோ ஒரு ஃபினிஷ் பண்ணி விட்டோம்னா நாமளும் ஒரு ட்ரா பண்ண மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சா ஒரு இமேஜ் வந்துடும். காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு லைட்டாக ஒரு கண்ணு மாதிரி வைக்கலாம். அது வேற என்ன சொதப்பு போறோன்னு தெரியலையே. அப்பாடா, எப்படியோ கண்ணு வரைஞ்சிட்டேன். ஏதோ ஓரளவு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கு நம்ம வாய் வேற வச்சாதானே அது ஒரு உருவம் மாதிரி தெரியும். கோழி குஞ்சு மூக்கு இப்படியா இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையும் வரைகிறேன்ப்பா. என எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக சுட்டு போட்டால் கூட பெயிண்டிங் வராது. ஏதோ நீங்கள் சொன்னீங்களேன்னு நான் இந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். பிளாக்கி, எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அழகா வரைஞ்சிருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கு பிளாக்கி. ஒருவேளை நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவே என்னன்னு தெரியல. இப்போ பிளாக்கி, எப்படியோ நீ வரைஞ்சிட்ட. அதுக்கு அடுத்த டைம் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. உனக்கு மேல எனக்கு ரொம்ப உதவுது. நீ கோழி குஞ்சுல பெயிண்டிங் மாதிரி பண்ணி அந்த இமேஜை கொண்டு வந்திருக்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் முட்டை கையில எடுப்போம். கையில எடுத்து அப்படியே மைண்டுக்கு என்ன வருதோ அப்படியே கோடா போடுவோம். பிளாக் கலரும் எல்லோ கலரும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு இதயம் மைண்டுக்கு வரத அப்படியே போட்டு ஒரு டிராவா நான் கொண்டு வர போறேன். எப்படி இருக்க போறதோ எப்படி சொதப்ப போறனோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லோ கலர் பெயிண்ட் ஃபர்ஸ்ட் டச் பண்ணிக்கிறேன். அதை எடுத்து அப்படியே நல்ல பட்டையா ஒரு கோடு மாதிரி போடுவோம். நவீனா, நீ என்ன வரையற? எல்லோ கலர்ல இருக்கும் ஹனி. தேனியா எல்லோ கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கும். நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கற? நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா. ஏதோ ஒன்னு பண்ணிட்டு கிடக்குறேன். எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்து நான் சென்டர்ல பிளாக் கலர் லைனும் கொடுத்துக்க போறேன். இப்படி டபுள் கலர்ல தான் இருக்கும். அதுக்கு மேல நான் எத்தனையோ முறை நான் பறக்கும்போது நான் பார்த்திருக்கேன். எங்க பூச்செடி எல்லாம் உட்காரும். அப்ப இப்படி கலர் கலரா தான் லைன் இருக்கும். பிளாக் சம்திங் ஆரஞ்சா எல்லோவோ தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் அதுக்கு மேல கோடு கோடா இருக்கும். நாம பண்ற எந்த ஒரு வேலையிலயும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அப்பதான் அந்த வேலை சக்சஸா இருக்கும். அதனால நான் பண்ற இந்த டிராவும் எனக்கு கரெக்ட்டா வரும் நம்பிக்கை இருக்கு. நவீனா, நீ சொல்றது கரெக்ட் தான். பாத்தியா, உனக்கு தெரியல நீ உன் மைண்ட்ல வந்தத செஞ்ச. ஓரளவு மேட்சா கரெக்ட்டா வந்துச்சு பாரு. நீ இன்னும் அதுக்கு கண்ணு கரெக்ட்டா அதோட வளைவு ஷேப்லாம் செஞ்சினா அதே மாதிரியே வந்துடும். நீ தேனி மாதிரியே தான் இருக்கு. நீ கவலைப்படாத, வரேன். எப்படியோ ஒரு வழியா என்னோட ஃபைனலா என்னோட டிராவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கோ இதுதான்ப்பா எனக்கு தெரிஞ்சதா. பிளாக்கி செஞ்சு முடிச்சிட்டா. அடுத்து நவீனாவும் செஞ்சு முடிச்சிட்டா. அடுத்து நானா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நானே நவீனா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நானே ஃபிஷ் பண்ண போறேன். உங்களை மாதிரி லேட் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டு ஸ்கெட்ச் எடுப்பேன். விறு நானே ஃபிஷ்ஷை வரைஞ்சிட்டே இருக்க போறேன். ஏன்னா எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அதை டிரா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ல ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து நான் அப்படியே ஃபுல்லா அவுட்லைன் மாதிரி ஃபிஷ்ஷை வரைய போறேன். என்ன ஒண்ணு, இந்த முட்டையில பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஃபினிஷிங் வர மாட்டேங்குது.
நான் வண்டு மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். முட்டையில் அந்த டிசைன் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இது போல் ட்ரா நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இதில் நான் செய்யும்போது எனக்கு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து நம்ம பிளாக் கலர் அவுட்லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷேப்பை வரைஞ்சிக்குவோம். இதுக்கு லைன் தான் மெயின். லைனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தலை, அது உடம்புல உள்ள ஒரு ஃபஸ்ட்டு நடுவில் வர லைனு, அந்த லைன் எல்லாம் நம்ம பிளாக் லைஃப் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த பிளாக் கலர்லேயே கண்ணு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வந்து முன்னாடி வந்து பிளாக்காக தான் இருக்கும். அந்த பிளாக் ஃபுல்லும் அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓரளவு லைட்டாக 30% ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 சைடும் நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். ரெட் கலர் கொடுத்தா தான் அதுக்கு சரியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம ரெட் கலர் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஓரளவு அந்த ட்ரா வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பிளாக் கலரில் டாட்டாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து மார்க்கர் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம பெயிண்ட் எடுத்து மேலே டாட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய பெயிண்டிங் எப்படி இருக்கு? வாவ், சூப்பராக இருக்கு ஆஃபின். எங்கள் 3 பேர்த்த விட உன்னுடைய டிராயிங் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஆஃபின். நீங்கள் 4 பேரும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் நான் மட்டும்தான் பாக்கி. நான் என்ன செய்கிறது? யாராவது ஏதாவது ஐடியா கொடுங்களேன் கொஞ்சம். மேரி, நாங்கள் எல்லாம் பெயிண்டிங் பண்ணோம். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணுற? அந்த முட்டையில் அப்படியே ட்ரா மாதிரியே வர. நீ மரம், பூ இதெல்லாம் சூப்பராக நீ வரைவல்ல, அது மாதிரி செஞ்சு பாரு. ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஹனி, நானும் அதுதான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பெயிண்டிங்லாம் அவ்வளோ வராது. ஆனால் நல்லா ட்ரா பண்ணுவேன். அதனால் நான் ட்ரா தான் பண்ணலான்னு இருந்தேன். அதுதான் ட்ரீ வரைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், மரம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு பாப்பா ஜூலா ஆகிற மாதிரி நான் ஜூலா வரைய போகிறேன். அடுத்து மரத்தில் இலை இருக்கிற மாதிரி இலையும் நல்லா வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜூலாவில் ஒரு பாப்பா உட்காந்துருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு ட்ரா பண்ணிட்டோம்னா என்னுடைய டிராயிங் ஃபினிஷ்.